திரு ரவிச்சந்திரன், இப்போ நல்லா தான் இருக்கும், ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் இருக்குமா? இல்ல, அவர் சொன்ன நோக்கம் பாருங்க. பஸ்ஸுக்கு 40 டிரைவர் இருப்பாங்களாமா, ஒரே இடத்துக்கு போவாங்களாமா. ஒரு பஸ்ல 40 பேர் உட்கார்ந்து 40 இடத்துக்கு போறதுக்கு தான் பஸ்ஸே விடுறோம். ஒரே இடத்துக்கு கூட்டு போறதுக்காக விடல. அது ஒரு பக்கம் வச்சுப்போம். ரெண்டாவது, மோடி ஐயாவுடைய இந்த வாக்கு சரிவை பற்றி பேசினீங்க. மோடி ஐயாவும் கருணாநிதி ஐயாவும் தங்கள் வாழ்க்கையில அரசு தேர்தல்ல தோத்ததில்லை. கருணாநிதி ஐயா ஒரு தேர்தல்ல 600 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அதை யாரும் குறையா சொல்லவே இல்லை. காரணம் என்னன்னா, அது ஒண்ணும் அவருடைய முதல் தேர்தலும் இல்ல, கடைசி தேர்தலும் இல்ல. வாக்கு சதவீதம் குறையிறது ஏறுறதுங்கிறது அந்த மக்கள் கொடுக்கிற ஒரு விஷயம். ஆனால் கருணாநிதி தான், மோடி தான், கருணாநிதி ஐயா கருணாநிதி தாங்கிறதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. முஸ்லிம் கோட்டாவை பற்றி மோடி ஐயா பேசினது என்னன்னா, SC ST OBC உடைய அந்த சதவீதத்தை மத ரீதியாக கொடுப்பதை நம்ம ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கர்நாடகா தேர்தல்ல தெல்ல தெளிவா பிஜேபி சொன்னது என்னன்னா, EWSங்கிற அந்த 10% இஸ்லாத் சகோதரர்களை சேர்ப்போம். அப்போ 10% அவங்களை சேர்ப்போம், மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம். இது கண்டிப்பா பிரிவினைவாதம் இல்லைன்னு எனக்கு தெரியும். 64 கோடி வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்தல்ல 23.46 கோடி பிஜேபி மட்டும் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரலாறு. நீங்க சில விஷயத்த சொல்லிட்டீங்க. 14 இடத்துல 0 வாங்கிய காங்கிரஸ் அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லிட்டீங்க. 10 வருடம் ஆட்சி செய்து மன்மோகன் சிங் ஐயா 9.24% வாக்கு குறைந்தது அடுத்த தேர்தல், அதாவது 2014. இப்ப 0.8 தான் குறைஞ்சிருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் வளர்ச்சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மோடி ஐயாவுக்கு இன்னைக்கு நேத்தி கத்துக் கொடுக்கணுங்கிறது இல்ல. 1990 ஒரு முனிசிபல் எலெக்ஷன் குஜராத்ல சந்திச்சதுல இருந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலையும் எப்படி சால்வ் பண்ணாரு, பின்னாடி இமாச்சல் பிரதேச ஒரு பிரச்சனை 1998 வரும்போது பிஜேபி சார்பாக அவர் எப்படி சால்வ் பண்ணாருங்கிறதெல்லாம் அவருடைய வரலாறு தெரிஞ்சவங்க. இல்ல நான் எப்படி கேட்கிறேன், கடந்த 24 ஆண்டுகளா அவர் அதிகாரத்திலே இருக்கிறாரு, நேரடி அதிகாரத்துல முதலமைச்சராகவும் இருக்கிறாரு, பிரதமராகவும் இருக்கிறாரு. நேரடியா அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் கூட்டணியில இல்ல, தனிப்பெரும்பான்மை ஆட்சியவே அவர் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. முதல் முறையாத்தான் இப்ப கூட்டணியா அவர் நேரடி ஆட்சி அதிகாரத்துல பாக்குறாருங்கும் போது அப்ப அந்த சந்தேகம் வருமா வராதா? வராது. ஒரு 24 வருஷமா பிரம்மச்சாரியா வாழ்ந்தாரு. இப்ப குடும்பஸ்தரா வரப்போறாரு. இன்னும் உயர்வு தான் வருமே ஒழிய தாழ்வு வராது. பிரம்மச்சாரியா தான் தோன்றியா கூட இருக்கலாம், ஆனா குடும்பஸ்தரா பொறுப்பா தான் இருந்தாங்கன்னா அது அவருக்கு நல்லா தெரியும். இப்ப கேள்வி என்ன அப்படி இல்லங்க, பிரம்மச்சாரியா தான் தோன்றியா இருக்கலாங்கிறதே ஒரு விமர்சன பார்வையோட நான் பொறுப்பா சொல்றேன். பிரம்மச்சாரியாக தான் தோன்றியாக இருக்கலாம்னு இருக்கும் போதே அவர் பொறுப்பா இருந்தாரு, இன்னும் பொறுப்பா அவர் இருந்துட்டு போவாரு அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, தென்னகத்தில் நம்ம பேச வேண்டியது முக்கியமா நம்ம இடத்துல தானே. தென்னகத்தில் இந்த தேர்தல்ல கர்நாடகால 5% வாக்குகள் இல்ல ரவிச்சந்திரன், நான் தலைப்புக்குள்ள பேசலாம்னு நினைக்கிறேன். தென்னகத்துல வாங்கி இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டணி ஆட்சி குறித்த ஒரு கேள்விகள் தான் அதிகம் வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு நான் படிக்கிறேன். 2024 மக்களவை தேர்தலில் நாம் ஒற்றுமையாக இருந்தால் பாஜகவுக்கு எதுவும் கிடைக்காது, நாட்டை விட்டு விரட்டப்படுவார்கள், பாஜகவுக்கு 100 இடங்கள் கூட கிடைக்காது, ஒரு முறை பாஜக தோற்கடிக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்தார்கள் என அனைத்தும் அம்பலமாகும், எனவே கூடிய விரைவில் நாம் ஒன்றுபட வேண்டும், இல்லை என்றால் யாருக்கு பலன் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும். 6 மாசத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் பேசின பேச்சு இது. இதை இப்படிப்பட்ட ஒருவரை கூட்டணியில வச்சிருக்கும் போது அவங்க கேட்கிற சந்தேகம் நியாயமா இல்லையா, மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். காடாறு மாசம் ஆடாறு மாசம் நாடாறு மாசம்ங்கிறத 2 முறை அனுபவித்தவர் நிதிஷ்குமார். காட்டுல இருக்கும்போது தப்பா பேசிட்டாரு, இப்ப நாட்டுக்கு வந்திருக்காரு, பொறுப்பா தான் பேசுவார். ஏன்னா அவருக்கு சொல்லிடுறேன், நிதிஷ் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தாருங்கிறத பீகார்ல இருக்கிற இந்தியால இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒத்துப்பாங்க. இங்க பொண்ணு சொல்லிட்டோமா, இதை விமர்சனமா எடுத்துக்காதீங்க. 99 வாஜ்பாய் ஐயாவுடைய அரசமையில் திமுக அங்கம் வகித்தது. தொடர்ந்து ஊழல் அப்படிங்கிற பிரச்சனையை பிஜேபியில குறிப்பா மோடி ஐயா விமர்சிச்சதெல்லாம் திமுகவை தான். ஆனால் 99 அந்த 4.5 வருடமும் திமுக மேல நீங்க ஒரு வார்த்தை கூட, ஒரு தவறை கூட நீங்க சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி தெல்ல தெளிவாக நடந்தது. ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சிக்குள்ள வரும் பொழுது நடத்துறவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு,
உள்ள வந்து சேர்றவங்க ரைட். ஆனா நிதிஷ்குமார் ஒண்ணு இல்லைங்க, இப்ப நிதிஷ்குமாரையும் சந்திரபாபையும் அந்த அளவுக்கு நம்ப முடியலங்கிறதான ஒரு விஷயம். இதே பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில நிதிஷ்குமாருக்கு ஒரு கேபினெட் கொடுக்கறதா அவர் ஒரு முறை முன் வந்தாரு. ஆனா நிதிஷ்குமார் எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு வெளியில போயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொண்டவர் தான் நிதிஷ்குமார். இன்னைக்கே அவர் கேட்கிற கேபினெட்லயோ இல்ல அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க மோடி அவர்களோ பாஜக அரசோ இறங்கி வந்துதான் ஆகணும். வரலன்னா அப்ப அந்த இடத்துல பிளவு வரதானே செய்யும் இயல்பா. இது வெளிப்படையா தானே தெரியும். இந்திய கூட்டணி அமையறதுக்காக கிட்டத்தட்ட 6 மாசம் பலரை சந்தித்தவர் நிதிஷ்குமார். அவரை கன்வீனரா கூட மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏர்போர்ட்லயும் மீன் மார்க்கெட்லயும் சந்தை கடையிலயும் அவரை சந்திச்சு உங்களை நான் பிரதமர் ஆக்கிடுறேன் வாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு நல்லது. எப்படி குறுக்கிடாம இருக்க முடியும்? என்ன இதெல்லாம் யார் சொன்னா? யாராவது அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க ரவிச்சந்திரன், சொல்லுங்க. சோசியல் மீடியா படிச்சுக்கிட்டு அது செய்தியா பேசினா எப்படி? சரி சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் குறிச்சு வச்சுக்கிட்டேன் பாருங்க, அப்படி இருந்தா குறுக்கிடாம இருக்க முடியும். சரி சொல்லுங்க சொல்லுங்க. நீ அதுக்காக அவதூறாவே இருக்கே ஃபுல்லா. சொல்லுங்க சொல்லுங்க ரவிச்சந்திரன். இப்ப நீங்க எங்கெல்லாம் சந்திக்கிறீங்க? நீங்க நான் ஒண்ணு கேக்குறேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க 2 வருஷமா, எப்படியாவது இந்த ஆட்சி அமைச்சிடணும்னு கஷ்டப்பட்டீங்க. ஒரு 23 கட்சி 21 கட்சி கஷ்டப்பட்டீங்க, தேர்தல் எல்லாம் சந்திச்சீங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்றதெல்லாம் சொன்னீங்க, எல்லாமே நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு வந்து நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ வேணும்னா நீங்க எங்க போய் அவரை சந்திக்கணும்? ஏர்போர்ட்ல சிவகுமாரை கூட்டு போய் அவரை கடத்திட்டு போய் பேசணுமா, இல்ல வேற இடத்துல பேசணுமா? இதான் நான் விமர்சனமா வச்சேன். இல்ல அவங்க எங்கேயோ சந்திச்சிட்டு போறாங்க. நான் என்ன கேக்குறேன், அப்படி இல்ல போறப்ப தற்செயலா அங்க சந்திச்சு அதுக்கு என்ன பண்ண? நான் ஒரே ஒரு சந்தேகத்துல கேக்குறேன். இல்ல ரவிச்சந்திரன் போய்ட முடியும் ரவிச்சந்திரன் சார். இப்போ நீங்களும் நானும் தான் மீட் பண்றோம் பல இடத்துல. அது என்ன கூட்டணி பேச்சு இல்லையா? ரவிச்சந்திரன் நான் உங்களை பார்க்கணும்னா வீட்டுக்கு தான். இல்ல ரவிச்சந்திரன் ஒரே ஒரு விஷயம், தந்தி டிவில பார்த்தா இந்த காலை முரசுல பாக்குறோம், அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, இதுக்கெல்லாம் உள்நோக்கத்தை கற்பிக்க முடியுமா? இதுக்காக நான் வந்து உங்களோட கூட்டணி பேச வந்திருக்கேன், உங்களை கூப்பிட்டு போய் திமுகல சேர்க்க வரேன்னு எடுத்துக்க முடியுமா? சரி, போற விமான நிலையங்களை சந்திக்கிறது யதார்த்தங்க. ஓகே ஓகே, நீங்க அவ்வளவு கமா போடாதீங்க, நான் புல் ஸ்டாப் வச்சிடுறேன். முடிய சிவகுமார் ஐயா சந்திரபாபு சார சந்திரபாபு நாயுடு தள்ளிட்டு போய் பேசினதை வச்சுதான் நான் விமர்சனம். தள்ளிட்டு போய் பேச வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? 2 பேரும் ஒரு அரசியல் தலைவர்கள். கூட்டணி ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தி இந்தியாவுல காட்டியதே வாஜ்பாய் ஐயா தான். ஓகே, அவருடைய ஆட்சியையே குறை சொல்லிவிட்டு வெளில போயிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்காங்க. 1984க்கு பிறகு 2014லயும் 19லயும் தான் மெஜாரிட்டி அரசுங்கிறத நம்ம பார்த்தோம். மத்த எல்லா இடத்துலயுமே நடந்தது 145, 136, 122 அப்படிங்கறதுலதான் ஆட்சியே நடந்தது. வாஜ்பாய் ஆட்சி உட்பட. வாஜ்பாய் ஆட்சி உட்பட சொல்றீங்க? வாஜ்பாய் ஆட்சியில 182 இருந்தது, அதுல 26 திமுக உடைய எண்ணிக்கை. அது எனக்கு சரி, நன்றி நன்றி நன்றி. மக்களுக்கோ இல்ல ஒரு வரிதான் சுருக்கமா பிரியன் காத்துருக்காரு ரொம்ப நேரமா. மக்களுக்கோ அல்ல நீங்க யார நம்பி பணம் எல்லாம் நிறைய செலவு பண்ணி இந்த தேர்தல் நடந்ததோ அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. இந்தியாவில் கூட்டணி ஆட்சிங்கிறது களையப்படாது. தமிழ்நாட்டிலேயே நீங்க சொடக்கு போட்டு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்கல. ஏன்னா ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அந்த நாட்டுக்காக உழைக்கணுங்கிற எண்ணம் அந்த எம்எல்ஏக்கும் இருக்கும், எம்பிக்கும். நன்றி, எந்த ஆட்சியும் நன்றி நன்றி. திமுகவை இழுத்ததுனால சொல்றேன். 2004 98ல இருந்து 2004 வரையும் திமுக மேல எந்த குற்றச்சாட்டும் வரல அப்படின்னாரு. 2004ல இருந்து 2014 வந்ததும் குற்றச்சாட்டு தான். 10 வருஷமா ஒரு கன்விக்ஷன் கூட வாங்கி தர முடியல. வெறும் குற்றச்சாட்டுகளாவே இருக்கு. அக்யூட்டலாய் நீதிமன்றம் நிரபராதி என்று திமுகவை விடுவித்திருக்கிறது. கூடுதலா சொன்னா 98ல இருந்து 2004 வரை பாஜக மதவாதம் பேசாம வாளை சுருட்டிட்டு உட்கார வச்சது திமுக தான். நன்றி நன்றி. எனக்கு ஒரு வரிதான், ஒரு வரிதான். 2009ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு 2 பேருக்கு அமைச்சரவை கொடுக்க மாட்டேன் மன்மோகன் சிங் ஐயா ஏன் சொன்னாருங்கிறத யோசிச்சீங்கன்னா நான் சொல்றதுக்கான காரணம் புரிஞ்சிடும். ரைட், நன்றி. உங்களுடைய நிறைவு பாருங்க. தலித் கொலைகள் எங்கேயோ நடந்ததுன்னு கீழ்வெண்மணியை பத்தி பேசுறாரான்னு தெரியல, அது அப்புறம் பேசிக்கலாம். அடிப்படையில இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி நிறைய பேசுறீங்க. அவர் இன்னைக்கு முத்தமிட்டதை பத்தி நிறைய பேசுறீங்க. இத்தனோண்டு புக்கை வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங்லயும் இதை மாத்த போறாங்கன்னு ராகுல் காந்தி. ஆனா மோடி ஐயா என்ன சொன்னாரு? கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது இத்துலுண்டு இல்லையா, இவ்வளோ பெருசு, அதை அப்படியெல்லாம் மாற்ற முடியாதுன்னு முத்தமிட்டாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, பிரிவினைவாதம் பேசினாரு, அதனாலதான் அவருக்கு வாக்குகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஃபேஸ் 1ல 27 சீட்டு வாங்கின காங்கிரஸ்
ஃபேஸ் 2ல 23 சீட் வாங்கின காங்கிரஸ் அதற்கப்புறம் வாங்கினதெல்லாம் 15, 14, 4, 6, 9ங்கிற சீட்டு தான். நீங்கள் சொல்ற பிரிவினைவாதம்னு நீங்க சொல்றது, அவர் அப்படி பேசல. ஆனால் அப்படி பேசிய பிறகு காங்கிரஸ் வாங்கிய மொத்த சீட்டை 19 தான் கடந்து 3 ஃபேஸ்ல, 3ஆவதுலயும் 4ஆவதுலயும் 29 தான். இதுக்காக அவங்க தான் வருத்தப்படணும். சார் 2 பேரை கேட்டு ஆட்சி நடத்துறதுங்கிறதுல இருக்கக்கூடிய அவசியம் இருக்குன்னா 2 வருடமாக 23 பேர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்களே, நீங்கள் வாங்கிய ஒட்டுமொத்த வாக்குகளுடைய அளவு என்னங்கிறத கொஞ்சம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் திரு ரவிச்சந்திரன். ஒன்னும் இல்ல, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒரு பெரிய திட்டம், ஒரு கனவு அப்படின்னு சொன்னார் புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல, இந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு. அதுக்கு ஒரு 2 எல்லைகள் வச்சாங்க. ஒன்னு டீலிமிட்டேஷன், மக்கள் தொகை கணக்கெடுப்புல தொகுதி வரையறை. ஒரு பேச்சு கேட்கிறேன், இன்னைக்கு சவுத் இந்தியா மக்கள் தொகை கட்டுப்படுத்தி ஒரு நம்பர் இருக்கு. இப்ப ஆந்திரால 25 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இருக்கு. மோடி அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தொகுதி மறுவரையறை பண்றேன்னு சொல்லும் போது தென்னிந்தியாவுக்கு தொகுதிகள் குறையும். அதை சந்திரபாபு நாயுடு ஏத்துக்குவாரா மாட்டாரா சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு இதுக்கு பலமுறை பதில் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க சந்திரபாபு நாயுடுன்னு சொன்னதுனால நான் இன்னொரு முறை பதில் சொல்றேன். அதாவது ஒரு 5,36,000 வாக்கு வாங்கினாலே ஒரு சீட்டு பெற முடியும்ங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. 22 லட்சம் வாக்கு வாங்கி காங்கிரஸ் இப்ப 13 லட்சம் வாக்கு வாங்கி தான் ஒரு சீட்டு வாங்குது. அதே மாதிரி நீங்க மோடி ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 லட்சம் வாக்கு வாங்கினா தான் ஒரு சீட்டு வாங்க முடியுங்கிற நிலைமை இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா 22 கோடிக்கு 80 பேரு, மகாராஷ்டிரால இத்தனை கோடிக்கு இத்தனை சீட்டுன்னு அங்கதான் சீட்டு இவ்வளவு வருடங்களாக கம்மியாக இருந்தது. இங்க எதுவும் குறைய போறது இல்ல, அங்க அதிகரிக்க போறது. எதனால அப்படின்னு சொன்னா அங்க அதிகரிச்சாலே அதானங்க அர்த்தம். நான் என்ன சொல்றேன், நான் இல்ல ஒரே நிமிஷம், நிதிஷ்குமார் பீகார் கணக்கெடுப்பின்படி தொகுதியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரபாபு நாயுடு நிச்சயமா தொகுதி எண்ணிக்கை குறைவதை ஒத்துக்கொள்ள மாட்டாரு. இவங்க 2 பேருக்கும் மாற்று கருத்து இருக்கும். மோடி நினைக்கிறது அவ்வளவு சீக்கிரமா சந்திரபாபு நாயுடு செய்ய விட மாட்டாரு. அப்ப எப்படி இந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு வெளிப்படையான உதாரணமா கேட்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, நம்ம நேரத்துக்குள்ள போக வேண்டாம். அது எப்படி நடக்கும்னு கேட்கிறேன். டீலிமிட்டேஷன் பண்ண போறது ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் உட்கார்ந்துட்டா வேலை முடிஞ்சது. அவங்க தான் முடிவெடுக்க போறாங்க. இந்த தேசத்துல எதுவும் தனியா முடிவெடுக்கிறது இல்ல. என்ன முடிவெடுக்குதோ அதை வச்சுதான் அதுதான் அவங்க சொல்றாங்க. தனியா முடிவெடுக்க முடியாது, செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. டீலிமிட்டேஷன் 2026ல தான் பண்ண முடியும்னு முடிவு பண்ணது திமுக ஆட்சியில இருந்த அந்த காலகட்டத்துல தான். 2026ல அது நடக்க போகுது. 25 வருடத்துக்கு தள்ளி போட்டது அவங்க தான். நன்றி. தலையே கவுந்தாலும் அது நடக்க போகுது. சிஏஏ நடக்க போகுது, யூசிசி நடக்க போகுது. எதுலயும் எந்த மாற்றங்களும் வரப்போறது இல்ல. காரணம் மக்களுக்கு நல்லது இல்லாத ஒரு விஷயத்தை மோடி ஐயா செஞ்சதில்லை, செய்ய போறது இல்லை.